Hi friends, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மோட்டோலேருந்து மோட்டோ 1 ஃபியூசன் ப்ளஸ் அப்படின்னு ஒரு பாப்அப் கேமராவோட ஒரு நல்ல ப்ரைஸில் ஒரு நல்ல மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மொபைல் மோட்டோலேருந்து வந்த மொபைல்லே நிறைய பேருக்கு பிடிச்ச மொபைலாக இருந்தது. நிறைய பேர் அந்த மொபைலை பற்றி கேட்கவும் செஞ்சாங்க. நிறைய பேர் சேலில் அந்த மொபைலை வாங்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதனோட லைட்டர் எடிஷனாக மோட்டோவோட மோட்டோ 1 ஃபியூசன் ப்ளஸ் இல்லை 1 ஃபியூசன் அப்படின்ற ஒரு மொபைலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தினா ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே ஒவ்வொரு சர்டிஃபிகேஷன் மூலமாக லீக் ஆயிருக்கு. என்னென்ன சர்டிஃபிகேஷனில் என்னென்ன லீக்ஸ் வந்தது, என்ன ப்ரைஸில் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது போல எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக பார்க்கலாம். மோட்டோ 1 ஃபியூசன் இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே கன்சோலில் லிஸ்ட் ஆனதுனால இதனோட ப்ராசர் அது போக இதனோட டிஸ்பிளே பற்றி நமக்கு தெரிய வந்திருக்கு. இங்கே இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ்க்கான HD ப்ளஸ் டிஸ்பிளேயோட தான் வரப்போகுது. ஃபுல் HD ப்ளஸ் இல்லை. இருந்தாலும் மோட்டோ அப்படின்னு பார்க்கும்போதும் இப்போ எல்லா மொபைலோட ப்ரைஸும் விலை ஏறிட்டு இருக்கிறத பார்க்கும்போதும் இந்த ப்ரைஸ்க்கு எனக்கு என்னமோ இந்த டிஸ்பிளே ஓகே அப்படின்னு தான் தோணுது. அப்படியே பேக்ல வந்தீங்க அப்படின்னா எப்பவும் மோட்டோ கொடுக்குற மாதிரி பிளாஸ்டிக் பேக் தான் கொடுக்குறாங்க. இந்த பேக்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கும். அது போக 4 கேமரா செட்டப் இருக்கும். இந்த கேமரா செட்டப் பத்தி அபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. அதனால இந்த கேமராஸை பத்தி மட்டும் நம்ம லாஸ்ட் பார்க்கலாம். அது போக இங்க கன்ஃபார்ம் ஆயிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ப்ராசர் கூகுள் ப்ளே கன்சோல் லிஸ்டிங்லேயே இங்க ஸ்னாப்டிராகனோட 710 ப்ராசர் வரும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்னாப்டிராகன் 710 ப்ராசரோட இந்த மொபைல் வரப்போகுது. அது போக இந்த மொபைலில் இருக்கிற பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மொபைல் TUV சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. அதனால இந்த மொபைலோட பேட்டரி அது போக சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு தெரிய வருது. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4850 mAh பேட்டரியோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எதுவுமே இல்லாமல் 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் லான்ச் ஆகும் அப்படின்றத இந்த TUV சர்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த மொபைலில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எதுவுமே இருக்க போகிறது இல்லை. கடைசியாக இதில் மிச்சம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராஸ் மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறது. கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுவரைக்கும் கன்ஃபார்மான எந்த டீட்டெயில்ஸும் கிடையாது. லீக்ஸ் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இதில் 48 MBக்கான மெயின் கேமரா இருக்கலாம். அது போக 8 MBக்கான வைட் ஆங்கிள் சென்சார், 5 MBக்கான மேக்ரோ லென்ஸ், கூடவே 2 MBக்கான டெப்த் சென்சார் போல செட்டப்போட இந்த மொபைல் வரலாம். ஃப்ரண்ட்லையுமே 16 அல்லது 8 MBக்கான கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இது எல்லாம் ஓவராலா இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே மொபைல்ஸ் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி பிரைஸ் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்காது. லீக்ஸ் பிரைஸ் தான் நமக்கு தெரிய வரும். அதன் அடிப்படையில் பார்த்தா இது ஒரு 12,000 ரூபாய் இந்த பிரைஸ்ல லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இங்க இப்ப இருக்கிற மார்க்கெட்ல எல்லா மொபைலுமே பிரைஸ் ரொம்பவே அதிகமாயிட்டு போகுது. அப்படி பார்க்கும்போது இந்த மொபைல் கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல மொபைல் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா 12,000 ரூபாய்க்கு இங்க என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினா ஸ்னாப்டிராகன் 710 ப்ராசர் கிடைக்குது. அதை தாண்டி இந்த மொபைல்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அந்த கேமரா 48 MB இருக்கு. இதை தாண்டி பெருசா பேசுற அளவுக்கு இந்த மொபைல் இல்ல. இருந்தாலுமே மோட்டோவோட ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா இந்த மொபைல் ஒர்த்தான மொபைலா தான் இருக்கும். ஏன்னா மோட்டோல இருந்து எல்லா மொபைலுமே பிரைஸ் ஹையா கொண்டு வந்தாங்க. இப்ப விலை அதிகமா இருக்கிறதுனால வேற மொபைல் எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல மொபைலா தான் இருக்கும். ஸோ இந்த மொபைலோட லான்ச்சை பத்தி பேசலாம். இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போதைக்கு லான்ச் இருக்காது. இன்னும் 1 மாதம் அல்லது 1.5 மாதத்தில் இதனோட லான்ச்சை எதிர்பார்க்கலாம். இப்போ இது எங்கே லான்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர 7ஆம் தேதி யூரோப்பில் இதனோட லான்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஏன்னா மோட்டோவில் வர 7ஆம் தேதி யூரோப்பில் ஒரு லான்ச் ஈவெண்ட் வச்சிருக்காங்க. இந்த லான்ச் ஈவெண்ட்டில் மோட்டோவோட மோட்டோ எட்ஜ் லைட் அப்படின்ற மொபைலை லான்ச் பண்ண போகிறாங்க. இதே லான்ச் ஈவெண்ட்டில் இந்த மொபைலையும் சேர்த்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் லீக்ஸ் இருக்குது. ஸோ லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா டெக் அப்டேட்ஸ்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சொன்ன டீட்டெயில்ஸ் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு அப்படின்றத அதுல தெரிஞ்சுப்போம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஒரு குட்டி வீடியோ. மோட்டோல இருந்து மோட்டோ 1 ஃபியூசன் அப்படின்னு ஒரு நல்ல மொபைல் வரப்போகுது அப்படின்னு தோணுச்சு. அதை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா என்ன பிடிக்கல கமெண்ட்ல ஷேர் பண்ணிருங்க. சேனல் பிடிச்சது இத மாதிரி மேலும் நிறைய மொபைல் சம்பந்தமான வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க.